இப்போ இவிஎம் மிஷின்லங்க இந்த ஹேக்கிங் வந்து நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆமாம். இதை வந்து நீங்கள் எப்படிங்க பார்க்குறீங்க? இப்போ நீங்கள் வந்து நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய வந்து இஸ்ரோ அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து தயாரிக்கிறீங்க. உங்களுடைய இதில் ஒரு எக்யூப்மெண்ட்ல ஒரு சின்னதாக ஒரு சிப்பு அதை வந்து சொல்கிறது அப்படின்றது உங்களால் வந்து எவ்வளோ அது ஒரு சுலபமான விஷயம் அப்படின்றது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. இல்லை பாருங்க, எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்டு ஓட்டிங்க்கு இருக்கவே கூடாது. அதாவது இப்போ இந்த இவிஎம் மிஷினை ஒரு முறையில் இல்லை, ஆயிரக்கணக்கான முறைகளில் இதை வந்து நீங்கள் வந்து செயலிழக்க வைக்க முடியும். எப்படின்னா நான் ரெண்டு மட்டும் சொல்கிறேன். ஒன்று ப்ளூடூத் என்ற முறையை பயன்படுத்தி செய்கிறது, இன்னொன்று செல்ஃபோன் சர்க்குட்ரியே அதில் வச்சுருப்பாங்க, அவங்க திட்டமிட்டே வச்சுருப்பாங்க, அது நமக்கு தெரியாது. அந்த ஒரு முறை. நான் முதல்ல ப்ளூடூத் வச்சுக்கிறேன். இப்போ ஒரு இதுலேயுமே வந்து அந்த சிஸ்டத்தை பவர் ஆஃப் பண்ணாங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்ச உடனே பவர் முழுசாக ஆஃப் ஆகாது. அதுக்கு வந்து ஒரு ரெமினன்ட் பவர் இருந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து ஒரு குறைந்தபட்ச பவர் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு இடத்துல வச்சிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வேனில் போய் அந்த பில்டிங் பக்கத்தில் போய் நிறுத்திக்கிறாங்க. அந்த வேனில் இவங்க கம்ப்யூட்டர்லாம் அழகாக செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க, ஏர் கண்டிஷன்லாம் போட்டு வச்சுட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரிமோட்லேயே இந்த ப்ளூடூத் மூலமாக அதை வந்து ஃபுல் பவர் ஆன் பண்ண முடியும். ஆன் பண்ணிவிட்டு அந்த ப்ளூடூத் மூலமாக ஒவ்வொரு தொகுதியினுடைய டேட்டாவும் இவங்க கமாண்ட் கொடுத்து அது பதில் அது மாதிரி தான் அது சாஃப்ட்வேரே பண்ணி வச்சுருப்பாங்க. ஃபர்ம்வேர்னு சொல்லுவாங்க. அதுலேயே எழுதி வச்சிருக்கிற அந்த சாஃப்ட்வேர் தான் ஃபர்ம்வேர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நடக்கிறது அந்த மாதிரி முன்னாலே அதை பதிவாயிருக்கும். அப்போ இவங்க வந்து ப்ளூடூத் மூலமாக கோரி அனுப்புவாங்க. ஒவ்வொரு பூத்துலையும் என்ன டேட்டா இருக்குன்னா அந்த டேட்டாவை அனுப்பி வைக்கும். அதுக்கப்புறம் இவங்க வந்து இந்த மாதிரி எழுதிரு, ஏன்னா அதில் வந்து இந்த ஃப்ளாஷ் மெமரின்னுவாங்க, அதில் தான் அதை சேர்த்து வச்சுருப்பாங்க. அதில் கொண்டு போய் இதை எழுதி வச்சிருந்தா இது என்ன பண்ணுவோம்னா இவங்க சொல்கிற எண்ணிக்கையில் வந்து அதை எழுதி வச்சிடும். இதுக்கு வந்து என்னென்னா ரொம்ப சுலபம். இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப சுலபம். இப்படியும் பண்ணுறதாலாம் கேள்வி இருக்குது. ஏன்னா சில பேர் ஏதோ ஒரு வீடியோ கூட நான் பார்த்தேன், அந்த மாதிரி இந்த இவிஎம் மிஷின் இருக்கிற இடத்துல ட்ரக்கை நிறுத்தி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ப்ளூடூத் மூலமாக பண்ணிக்கலான்றது. இன்னொன்று என்னென்னா ஒரு செல்ஃபோன் சர்க்யூட்ரி அதில் இருக்காதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இவ்வளோ பெரிய பெட்டி இருக்குது, அதில் ஒரு சர்க்யூட்ரி வந்து இந்த செல்ஃபோனில் இருக்கிற சர்க்யூட்ரி அதில் கூட வச்சுருப்பான். அந்த செல்ஃபோனுக்கும் இவிஎம் மிஷினுக்கும் கனெக்ஷன் இருக்கும், ரிப்பன் கனெக்ஷன் இருக்கும் வச்சுக்கோங்க. இப்போ இதில் செல்ஃபோன் இருக்கிறது வந்து நமக்கு யாருக்குமே தெரியாது. இப்போ எனக்கு செல்ஃபோன் இருக்குன்னா என் ஃபோன் நம்பரை உங்களுக்கு சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும். நான் சொல்லாட்டி போனால் என் ஃபோன் நம்பர் உங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கோம், அது ஆன் பண்ண உடனே இது செல்ஃபோன் தான் ஆன் ஆயிருக்கு, மிஷின் ஆன் பண்ணிட்டு செல்ஃபோன் ஆன் ஆகிடும். உடனே என்ன பண்ணும், அதுக்குள்ளார ஏற்கனவே அதோட பூத் நம்பரு, யார் கண்டஸ்டன்ட் எல்லாமே அந்த லிஸ்ட்லாம் இருக்கும். இது ஆன் பண்ண உடனே என்ன ஆகும்னா டவருக்கு கனெக்ஷன் ஆகிட்டு இது ஒரு மெசேஜ் அனுப்பும். நான் இந்த பூத் நம்பரு இதில் 2 பேர் எதுக்கு இருக்கிறாங்கன்றது அது தன்னை அறிவிச்சோம். உடனே அவன் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுப்பாங்க. எலெக்ஷன் முடிகிறதுக்கு முன்னால ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அவன் அங்கேருந்து ஒரு குவாரி ஒன்று போடுவான். அதுக்கு செல்ஃபோன் டவர் மூலமாக தான் அங்கே யாரோ ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு ஆளுங்க உட்காந்துக்கிட்டு அது வந்து இந்தந்த கட்சிக்காரனுக்கு இவ்வளோன்றது வந்து அந்த லிஸ்ட்டை அது அனுப்பி வச்சோம். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, இதுதான் அது உண்மையான வாக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சரி இதை இப்படி மாற்றி எழுதிருன்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குற நம்பரை வந்து இந்த ஃப்ளாஷ் மெமரியில் எழுதிடுவாங்க. அவ்வளோதான். அப்போ செல்ஃபோனுக்குள்ளார இந்த சின்ன செல்ஃபோன் தான் இது என்னென்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். செல்ஃபோன் வச்சு எவ்வளோ வேலை பண்ணலாம் வச்சுங்களா. அப்படின்னும் போது அவ்வளோ பெரிய மிஷினில் இந்த ஒரு சின்ன ஒரு சர்க்யூட் இருந்து இது செல்ஃபோன் நான் சொன்ன இந்த மெத்தட் மூலமாக ஏன் அவங்க வந்து எலெக்ஷனை வந்து மாற்ற முடியாது? ஒருத்தர் தேர்தலில் பங்கேற்ற என்னுடைய நண்பர் ஒருத்தர் அவர் சொன்னார், ஐயா இதெல்லாம் கோல்மாலே கிடையாதுங்கய்யா, ஏன்னா எல்லாம் நாங்கள் போய் எங்கள் தொகுதிகள்லாம் நாங்கள் போய் இது பண்ணும்போது அவங்க வந்து இந்தந்த பூத்துக்கு இந்தந்தன்னு முன்னாலேயே அவங்களாம் வைக்கிறது இல்லைங்கய்யா, இந்த போட்டு அவங்க அப்போ தான் அது பண்ணுறாங்க. இதை எடுத்து ஏதாவது ஒன்று எடுத்து தான் அந்த பூத் நம்பர்லாம் அவங்க கொடுக்குறாங்களே ஒழிய ஏற்கனவே பூத் நம்பர் போட்டுலாம் வரல அப்படின்னா ஏற்கனவே டேட்டாலாம் இல்லைன்ற மாதிரி அதெல்லாம் ரொம்ப ஐயா அது கோல்மாலே இல்லை அப்படின்னாரு. அவருக்கு புரியல. என்னுடைய நண்பர் சொன்ன மாதிரி முன்னாலே இந்தந்த பூத்துக்கெல்லாம் செட்டப் பண்ணி வர்றதில்ல, எங்கள் கண்ணு முன்னால் தான் ரேண்டமாக எடுத்து தான் பூத் நம்பர்லாம் போடுறாங்க அப்படின்னு அவர் சொன்னார். அதனால் இதில் வந்து கோல்மால் இல்லைன்ற மாதிரி அவர் நினச்சார். ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா அதில் ஒரு செல்ஃபோன் சர்க்யூட்ரி இருந்ததுன்னா இதை ஆன் பண்ண உடனே என்ன பண்ணும், அது ஒரு டவர் அது தேடுமா இல்லையா, டவரும் அதை தேடும், இதுவும் டவரை தேடும். சிங்க் ஆன உடனே இது வந்து மெசேஜ் அனுப்பும், என் பூத் நம்பர் இது, இல்லை என்னென்ன கேண்டிடேட் இருக்கிறாங்கன்ற அந்த செய்தியெல்லாம் அனுப்பி விட்ருவோம். என்னென்ன செய்தி அவன் போட்டு வச்சுருக்கணும் அத்தனை அனுப்பி விட்ருவோம்.
எலெக்ஷன் முடியறதுக்கு முன்னால் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி அவன் திருப்பி வந்து அதுக்கிட்ட கேட்பான், ஒரு எஸ்எம்எஸ் கொடுத்து டேட்டாவை அனுப்பி வை அப்படிமா. இது யாருக்கு என்னென்னன்றது டேட்டாவை, உண்மையான எலெக்ஷன் டேட்டா, அது உண்மையான வாக்கு, அதை அனுப்பி வச்சிடும். அவன் என்ன பண்ணுவான்னா, ஏற்கனவே அவன் கருத்து கணிப்பெல்லாம் பண்ணி வச்சுருந்துருப்பான். அதனால் வந்து இப்படி தான் ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஓட்டிங் அவனுக்கு தெரியும். அதில் என் ரிசல்ட்டெல்லாம் வந்து போச்சே, அதில் கொஞ்சம் மேனிப்புலேட் பண்ணி வந்து இவன் ஆள் ஜெயிக்கிற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டான்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேராக இருக்கிற மாதிரியே தெரியும் ஆச்சுங்களா. ஜெயிக்கிறத மாற்றிருப்பான், பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஓரளவுக்கு அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு நம்பரை போட்டு திருப்பி இதை எழுதிடுன்னுவான். அந்த நம்பரை இது ஃப்ளாஷ் மெமரியில் எழுதி விட்டுரும், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணும்போது இது ஓப்பன் பண்ணால் அதுதானே வரப்போகுது. அப்போ அந்த எலெக்ஷனே தேவையில்லை.